நிலைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் தேடல் நண்பர் இலவச பயிற்சி மையம் சார்பாக இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 10 திருக்குறள் இன்றைக்கி காலையில் பார்த்துறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சிலபஸில் இருக்கிற 25 திருக்குறள் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் வரிசையாக எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த திருக்குறள் அதிகாரம். சரிங்களா? இதில் ஒரு 10 திருக்குறள் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு தெரிந்து வினையாடல், அதாவது எங்கே எப்படி தெரிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது தான் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம். செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், செய்வானை நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்த செயல், அதாவது செயலாற்றும் திறன் உடையவரையும் அவர் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை நிறைவேற்றணும். அதாவது நம்ம ஒரு செயலை எப்படி செய்யணுமா, அந்த செயல் நமக்கு ஒரு செயல் ஆகணும் அப்படின்னா அந்த செயலை செய்கிறதுக்கு சரியான நபர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டிய செயலையும் செய்ய வேண்டிய காலத்தையும் ஆராய்ஞ்சு அந்த செயலை அவர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த செயலை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பிடிச்ச திருக்குறளும் கூட, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். மாதிரி சொல்கிறேன், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதாவது இந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயலை இன்னார் தான் கரெக்டாக செய்வாங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் டீ போடணும் இல்லை ஒரு புரோட்டா போடணும் அப்படின்னா அதுக்கான மாஸ்டரை, கரெக்டான மாஸ்டரை நீங்கள் சூஸ் பண்ண தான் உங்களுக்கு சுவையான டீயோ புரோட்டாவோ கிடைக்கும். அதே மாதிரி தான் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் அந்த செயலை இவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீங்கள் அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அவர்கிட்ட அந்த செயலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்காரு. பாருங்கள், ஒருந்து கண்ணோடாது இறைபுரிந்தார் யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, அதாவது எதனையும் நன்கு ஆராய்ஞ்சு ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையோடு நின்று நடத்துதான் சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த செங்கோன்மை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துலேருந்து இருக்கிற 10 திருக்குறளையும் பார்த்துக்கோங்களேன், ஒரு அரசன் எப்படி ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்தார் யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்கிறது. அதாவது எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாமல் இல்லை. இப்போ ஒரு 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னா, அந்த 2 பேரையும் நல்லா ஆராய்ஞ்சு யார் சொல்கிறது சரி யார் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நடுநிலைமையோடு இருந்து சிறப்பாக நின்று நடத்துகிறது தான் ஒரு சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு திருக்குறள், இறை காக்கும் வையம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முற்செயின் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முற்றச்செயின், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும், அதாவது தன்னோட நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களையும் அந்த அரசரை தான் காப்பாற்றுவார். ஆனால் அந்த அரசரை காப்பாற்றுறது யாரும், அவரோட அந்த குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் செஞ்ச பாவபுண்ணியம் கூட அவரை காப்பாற்றாது. அவர் செஞ்ச குற்றமில்லாத ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்சி தான் அந்த அரசரை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வெறுவந்த செய்யாமை பார்ப்போம். குறள் பாருங்கள், தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒற்பது வேந்து, அதாவது ஒருத்தர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து மீண்டும் அவர் குற்றத்தை செய்யாதவாறு தண்டிப்பது அரசோட கடமையாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசு எப்படி இருக்கணுமா, ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு முன்னே வந்து நிற்கிறாங்கன்னா அவருக்கு தண்டனை கொடுப்போம். சரிங்களா? ஆனால் அப்படி கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கணுமா, திரும்ப அவர் அந்த தப்பை செய்யக்கூடாது, அந்த மாதிரியான தண்டனை அவர் கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, இறைகடியான் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒல்லை கெடும். இறைகடியான் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒல்லை கெடும், அதாவது நம்மளோட அரசர் ரொம்ப கடுமையானவர் அப்படின்னு நினச்சி குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் நம்மளை பார்த்து எதுக்குமே உதவாத ரொம்ப கொடுமையான ஒரு மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்சி அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட வேறு யாருமே நம்மளை அழிக்க தேவையில்லை, தன்னாலேயே தன் மக்களோட சாபத்தினால
தன்னாலே நாம் அழிஞ்சிருவோம், விரைவில் அழிந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ ஆட்சி அந்தளவுக்கு சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல வர்றார். அடுத்து சொல்வன்மை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம், ரொம்ப பிடிச்ச அதிகாரம் கூட. அதாவது எப்போ யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த சொல்வன்மை அப்படிங்கிற இந்த அதிகாரம் சொல்லியிருக்கோம். அங்கே 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். முக்கியமான திருக்குறள் ஒன்று கூட. கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். மறுபடி சொல்கிறேன். கேட்டார் பிடிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அதாவது கேட்பவரை தன் பயப்படுத்துவதும் கேட்காதவரை கேட்க தூண்டுவதும் தான் சொல்லாற்றலின் இயல்பாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற கேட்குறாங்களா, அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கணும். எப்படி? அவங்க பேச்சு மூலமாக ஈர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் நீங்கள் பேசுகிறத கேட்காம வேறு எங்கிட்டோ பராங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் பேசுகிறத கேட்க தூண்டுற மாதிரிக்கு இருக்கணும். அதுதான் சிறந்த சொல்லாற்றல் பேச்சு திறன் அப்படிங்கிறதோட இயல்பு அப்படிங்கிறது சொல்கிறார். அடுத்து இன்னொரு முக்கியமான திருக்குறள். சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிங்கிறார். அதாவது நாம் சொல்கிற சொல்ல வேறொரு சொல்லால் வெல்ல இயலாதவர் சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அப்படிங்கன்னு சொல்கிறார். சரிங்களா? எப்படி இருக்கணுமா, நம்ம ஒரு பதில் சொல்கிறோம் இல்லை ஒரு சொல் சொல்கிறோன்னா அதில் இருந்து வேறு சொல்லை பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? ஏன்னா தவறான சொற்கள் பயன்படுத்தினா அதிலேருந்தே கேள்வி வரும். இப்போ நீங்கள் ஒரு குரூப் 2 இல்லை குரூப் 1 இல்லை ஐஏஎஸ் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நீங்கள் சொல்கிற கேள்வியிலேருந்து சரி அவங்க கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதிலில் இருந்து தான் அதுக்கு அடுத்த கேள்விகள் வரும். எடுத்துக்காட்டுக்கு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க, உங்களோட சுய மதிப்பீடை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வருவாங்க. அப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே படித்தீங்க, எந்த ஸ்கூலில் படித்தீங்க, அது எதை சார்ந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு எப்படி ஃபண்ட் வருது, எத்தனை பேர் படித்தீங்க, அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டருக்கு மேலே யார் இருக்கிறா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்கிற பதிலில் இருந்தே கொஷினை டெவலப் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஆனால் நம்ம சொல்கிற பதில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அவங்க நம்ம சொல்கிற பதிலிருந்து அடுத்த கொஷினை அவங்க எதிர்பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி தெளிவான ஒரு பதில் நாம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு அவையறிதல் அப்படிங்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம பேசுகிற இடம் எப்படி இருக்கணும், நான் இடம் தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் அவையறிதல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அதாவது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசல் வேண்டும். நம்ம எவ்வளோ தான் மிகுந்த சொல்வளமும் நற்பண்பும் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசுகிற அவை, அதை நம்ம பேசுகிற கூட்டம் எப்படி இருக்கணுமா, அது நம்ம அந்த இடத்துல பேசுகிறதுக்கு தகுதியான கூட்டமாக அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஆமாம், கிறுக்கு பயல்கிட்ட போய் நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம், பைத்தியக்காரங்களாம் இருப்பாங்க. இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் போய்ட்டு நீங்கள் மேடையில் ஏறி நின்று பேச முடியுமா உங்களால்? முடியாதுல்ல. அதேமாரி தான் யார் நம்ம பேசுகிறத கேட்பாங்களோ அந்தமாரி சிறந்த ஒரு அவையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்தெறிதல் வல்லார் அகத்து. சொல்தெறிதல் வல்லார் அகத்து. அதாவது சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் அப்படிங்கிற சொல்லுங்கள். சரிங்களா? எப்போ நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எப்போ அது பெருமை அடையுமா, சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில். அதாவது நம்ம பேசுகிறத கேட்க மாட்டோம், நம்ம பேசுகிற சொற்களையும் ஆராய்ஞ்சி பார்க்குற அளவுக்கு சிறந்த அறிவுடைய அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசும்போது தான் நம்மளோட கல்வி பெருமை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். ஏன்னா என்றைக்குமே நீங்கள் எது படித்து முடித்தாலும் புக் பேக் எங்கே இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிடுங்க. இதில் புக் பேக் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும், அவரோட குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். செங்கோல் வராது, வெண்கொற்ற கொடை வராது, அவரோட படை வலிமையும் வராது, அவரோட குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் கருதி அறிந்து பேச வேண்டுமா, தான் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். சரிங்களா? அடுத்து கண்ணோடாத பிரித்து சொல்லியிருக்காங்க, கண் கூட்டல் ஓடாது. அடுத்து கசடரை பிரிக்க சொல்லியிருக்காங்க, கசடு கூட்டல் அரை. இந்த கசடு கசட அரை எப்படி பிடிச்சிடக்கூடாது, இல்லை கசடரை எப்படி, இதெல்லாமே தப்பு. கசடு கூட்டல் அரை அப்படிங்கிறது தான் சரியானது.
அடுத்து என்று கூட்டல் 5 என்பதனை சேர்த்து எழுதுக. என்று கூட்டல் 5 என்ற 5. சரிங்களா? இந்த புணர்ச்சி விதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேர்த்தெழுது பிரித்தெழுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி 8th இருக்கிற திருக்குறள்கள் பார்த்தாச்சு. சரிங்களா? நாளைக்கு அடுத்த 10 திருக்குறள் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் கேள்விகள் கேட்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.